கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட யோவான் எழுதின புஸ்தகத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஆமாங்க, இந்த நாளில சமாதானத்தை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். 2 விதமான காரியங்களை குறித்து நாளில் பார்க்குறோம். ஒன்று உலகம் சமாதானம், மற்றொன்று தேவனுடைய சமாதானம். உலக சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது. அது ஒரு வரமுறைக்கு உடையது தான் உலக சமாதானம். அது நிரந்தரமானது அல்ல. அது பயமும் கலக்கும் நிறைந்தது. ஸோ தேவனுடைய சமாதானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நிரந்தரமானது, அது நித்தியமானது. ஸோ இந்த நாளில் நம்ம, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் நம்ம அமரும் பொழுது தேவனுடைய சமாதானம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.